ஏழாம் கதை. கானான் சபிக்கப்படுதல். நோவாவுக்கு 3 பிள்ளைங்க பேரும் சேம், காம், யாபேத். நோவா கப்பலை விட்டு வெளியே வந்த பிறகு ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சாரு. அதில் முளைச்சி வந்த திராட்சையை ரசமாக மாற்றி குடித்தார். குடித்தவர் கொஞ்சமாக குடிக்காமல் அதிகமாக குடிச்சிட்டாரு. நல்லா போதை ஏறிடுச்சு. அதுக்கப்புறமா தன்னோட வீட்டில் போய் படுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா காம் அப்பாவை பார்க்க வந்தான். வந்தப்போ தன் மேலே போட்டிருந்த துணி விலகி இருந்ததை பார்த்துட்டு காம் ஓடி போய் சேம் கிட்டையும் யாபேத் கிட்டையும் போய் சொல்கிறான். சொன்ன உடனே 2 பேரும் ஓடி ஒரு துணியை எடுத்துகிட்டு அப்பா மேலே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பா நல்லா தூங்கி எழுந்தார். எழுந்ததுக்கப்புறம் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நோவாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே, காம் இங்கே வா, நீ கானானுக்கே தகப்பனா இருக்க, இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, கானானுக்கே நீ சபிக்கப்பட்டவனா ஆயிடுவ அப்படின்னு சொல்லி சாப விட்டுருவார். உன் சகோதர இடத்துலையும் நீ அடிமையா இருப்ப அப்படின்னு சொல்லிடுவார். சேம் கிட்டையும் யாபேத் கிட்டையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, கானான் இனிமே உங்களுக்கு அடிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறமா நோவா கொஞ்ச நாள் கழித்து 350 வயசில் 950 வருஷத்தில் இறந்துருவார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கு எவ்வளோ பெரிய தண்டனை. பார்க்கறதுக்கு சின்ன தப்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் தேவனோட பார்வையில் சின்ன தப்பு பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. எல்லா தப்புக்கும் தண்டனை உண்டு. காம் மாதிரி தம் அப்பாவை அசிங்கப்படுத்த கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.